Hi guys, welcome back. இன்னைக்கு நம்ம ஃப்ரைடே ஃபிலிம்ஸ் தமிழ்ல இருந்து ஒரு வீடியோ த ரைஸ் அண்ட் ஃபால் ஆஃப் டிரெக்டர் ஹரி. ஸோ நம்ம பேர்ல இருக்கிற ஒரு டிரெக்டர், அவர் பேர்ல தான் நம்ம இருக்கோம். ஸோ எனக்கு பிடிக்கும் அவரோட அந்த ஃபாஸ்டான ஸ்க்ரீன் பிளே, ஒரு விதமான ஃபீல் குட் ஆக்ஷன், அதெல்லாம் கலந்து ஒரு விதமாக ஃபேமிலி சென்டிமெண்ட் ஃபைட்ஸு, அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவரோட ரைஸ் அண்ட் ஃபால் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரி வாங்க, இது ஒரு ஷார்ட் 10 minutes வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு போயிடலாம். ரெடி. சில படம்லாம் பார்க்கும்போதே நமக்கு தெரிஞ்சிடும் இந்த படத்தோட டைரக்டர் யாராக இருப்பாங்கன்னு. அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டோரி டெல்லிங் ஸ்டைல், பேட்டர்ன், கேமரா ஆங்கிளை ஃபாலோ பண்ணுவாங்க அவங்க படத்துக்கு. அப்படி இந்த டைரக்டரும் அவருக்குன்னு ஒரு ஸ்டைலை கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு. அவரோட படங்களை ஒரு 2 நிமிஷம் பார்க்கும்போதே கண்டுபிடிச்சிடலாம் இந்த படத்தோட டைரக்டர் ஹரின்னு. டைரக்டர் ஹரியோட ஃபிலிம் மேக்கிங் ஸ்டைல் எப்படி இருக்கும்னா, ஒரு சீனுமே இன்ட்ரெஸ்டிங்காக ஃபாஸ்ட்டாக போயிட்டே இருக்கும் கடகடன்னு. அவர் படத்தில் வர எடிட்டிங் கட்ஸுமே ஃபாஸ்ட் பேஸில் தான் இருக்கும். எங்கேயுமே இந்த சீன் லேக் ஆகுதுன்னு சொல்லவே முடியாது. படத்தில் வர அந்த சீனுக்கான இன்டென்ஸ் அந்த ஸ்பீட்ல தான் கேரி ஆகுது. கேமரா மூவ்மெண்ட் ஆகட்டும், எடிட்ல பண்ற ஸ்பீட் ரேம்ப் ஆகட்டும், அந்த சீன்ல வர மியூசிக்னு, இது எல்லாமே தான் ஹரி படத்துக்கான அந்த மூட செட் பண்ணுது. ஹரியோட படத்துல என்னெல்லாம் கண்டிப்பா இருக்கும்னா, ஃபர்ஸ்ட் அருவா கத்தி, இது இல்லாம படமே இருக்காது. படத்துல எது வேணாலும் இருக்காம இருக்கலாம், பட் அருவா மேண்டட்டரி. செகண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபேமிலி எமோஷன். அப்பா, அம்மா, தம்பி, அண்ணன், அக்கா, தங்கச்சின்னு இவங்களுக்குள்ள இருக்க எல்லா எமோஷன்ஸுமே அவர் படத்துல பார்க்கலாம். என்னதான் எல்லா படத்துலையுமே அதை காமிச்சிருந்தாலுமே நம்ம பார்க்கும்போது அது கிளீஷேவா இல்லாம கனெக்ட் ஆகுற மாதிரி கொடுத்துருப்பாரு. தேர்ட் என்னன்னா காமெடி சப்ளாட். பொதுவா 90s மூவிஸ்ல எடுத்துக்கிட்டா அதுக்குன்னு ஒரு தனி ஸ்கிரீன் பிளே ஃபார்மட் இருக்கும். எல்லா படமும் மோஸ்ட்லி அதை ஃபாலோ பண்ணி தான் எடுத்திருப்பாங்க. படத்துல வர ஹீரோக்குன்னு ஒரு ஸ்டோரி இருந்தாலும் சைட்ல இன்னொரு லேயர்ல காமெடியன்ஸ்க்குன்னு ஒரு தனி சீன் ரைட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதை நம்ம பல படங்கள்ல பார்த்திருக்கோம். அந்த மாதிரி ஹரியோட எல்லா படங்கள்லயும் காமெடியன்ஸ்க்குன்னு ஒரு தனி சப்ளாட்டை வச்சிருப்பாரு. என்னோட ஃபேவரட் டைரக்டர் லிஸ்ட்ல ஹரியும் ஒருத்தவர் தான். அவரோட படங்கள் எனக்கு எவ்வளவு பிடிக்குமோ அதை விட அவர் படத்துல வர காமெடி சீன்ஸ் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஹரி படங்கள்ல காமெடியனா பிளே பண்ண நிறைய ரோலுமே ஐகானிக்கா அமைஞ்சிருக்கு. சாமி படத்துல ஐயரா வந்த விவேக், கோவில் படத்துல வந்த புல்லட் பாண்டி, வேல் படத்துல வந்த குழந்தசாமி, சிங்கம் படத்துல வந்த எரிமலைன்னு இந்த கேரக்டர்ஸ் எல்லாமே ஐகானிக்கா இருக்கு. படத்துல வந்த அவங்களோட காமெடி சீன்ஸுமே ஐகானிக்கா அமைஞ்சிருக்கு. இன்னைக்குமே அந்த காமெடி சீன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டு ரசிச்சுட்டு தான் இருக்கோம். என்னதான் இந்த ஜெனரேஷன்ல எல்லா டைரக்டர்ஸ் எந்த அளவுக்குன்னா அந்த காமெடி சீனுமே ஸ்பீடாக தான் இருக்கு. நீங்கள் அவரோட காமெடி சீனில் எடுத்து பாருங்களேன், என்னது சர்ரு பொருன்னு அப்படி அவ்வளோ ஸ்பீடாக இருப்பார். எனக்கு ஹரினாலே விவேக் சார் சொன்ன ஒரு டயலாக் தான் ஞாபகத்துக்கு வரும். ஏதோ ஒரு சாமி பட ஃபங்க்ஷனில் ஏதோ சொல்லியிருப்பாரு, ஹரின்னு ஒரு டைரக்டரு எதிர்காத்துல சைக்கிளில் வந்தவர் மாதிரியே ஒரு ஹேர் ஸ்டைல்னு பார்த்தா, காற்று அடிக்கும் போது சைக்கிளில் அப்படியே போனால் முடியெல்லாம் பறந்து இருக்குல்ல, பார்த்தா இப்போ வரைக்கும் ஹரி அப்படி அதே ஹேர் ஸ்டைலில் தான் இருக்கார். எனக்கு அம்மாட்ட போய் டைரக்டர் ஹரி அப்படின்னா அந்த எதிர்காலத்தில் சைக்கிளில் வந்தவர் அவர் தானே எனக்கு கேட்குற அளவுக்கு விவேக் சாரோட அந்த காமெடி எனக்கு இன்னும் பதிஞ்சிருச்சு மைண்டில். சாங்ஸ் இல்லாமல் ஸ்டோரி ட்ரிவன் படங்கள் எடுத்தாலும் எனக்கு தெரிஞ்சு ஹரி ஒருத்தவர் மட்டும்தான் இந்த ஃபார்மெட்டில் இன்றைக்கும் படம் பண்ணிட்டு இருக்காரு. அருவா, ஃபேமிலி எமோஷன் அண்ட் காமெடின்னு இந்த 3 எலமெண்ட் இல்லாமல் ஹரி படத்தை பார்க்கவே முடியாது. இந்த 3மே அவரோட கீ சிக்னேச்சர் எலமெண்ட்ஸ்னே சொல்லலாம். தூத்துக்குடியிலேருந்து வந்த ஹரி கே பாலச்சந்தர், நாசர், சரண்னு 7 பேர்கிட்ட அசிஸ்டன்ட் அண்ட் அசோசியேட் டைரக்டராக ஒர்க் பண்ணுறாரு. பல வருஷமாக பல பேர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு வந்த ஹரி 2002 அவரோட ஃபர்ஸ்ட் படம் ரிலீஸ் ஆகுது, பிரசாந்தோட தமிழ் படம் மூலியமா ஹரி அவரோட சக்சஸை பார்க்குறாரு. ஃபர்ஸ்ட் படமே கமர்ஷியல் சக்சஸ் ஆகுது. இந்த படம் தான் பிரசாந்தா ஒரு கம்ப்ளீட் ஆக்ஷன் ஹீரோவாகவும் மாத்துச்சு. ஃபர்ஸ்ட் படத்தோட சக்சஸ்க்கு அப்புறம் கே பாலச்சந்தரே அவரோட செகண்ட் படத்தை ப்ரொடியூஸ் பண்றாரு. 2003 சாமி ரிலீஸ் ஆகுது. சாமி படம் ஹரியோட ஃபர்ஸ்ட் படம் பார்த்த சக்சஸை விட பிளாக் பஸ்டர் சக்சஸை பார்க்குது. இந்த படம் ஹரிக்கும் சரி விக்ரம்க்கும் சரி நடிச்ச எல்லாருக்குமே அவங்க கரியர்ல ஒரு முக்கியமான படமாகவும் அமையுது. அது மட்டும் இல்லாம 2003 ஹையஸ்ட் கிராசிங் படமாகவும் ஆகுது சாமின்னு சொன்னாலே மண்டைக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா ஓடுறதே ஹாரிஸோட பிஜிஎம் தான். ஹாரிஸோட சாங்ஸ், விவேக்கோட காமெடி சீன்ஸ், டெரிஃபிக்கான வில்லன்னு, இது எல்லாமே தான் படத்தோட சக்சஸுக்கு காரணமாக இருந்துச்சு. லேட் கோட்டா சீனிவாச ராவ் தமிழ் டெபியூ பண்ணுறாரு சாமி படத்தில். என்னதான் ஒரு இப்போ இல்லாட்டியுமே பெருமாள் பிச்சையா கண்டிப்பாக நம்ம கூட இருப்பார், அதில் டவுட்டே இல்லை. டிரெக்டர் ஹரி சாமி படத்தோட கதையை இனிஷியலாக அஜித் கிட்ட தான் நரேட் பண்ணியிருக்காரு. கதையை கேட்ட அஜித் நான் பண்ணலைன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் தான் இந்த ஸ்கிரிப்ட் விக்ரம் கிட்ட போயிட்டு சாமியாக அமைஞ்சுது. அஜித் மிஸ் பண்ண படங்களில் சாமியும் ஒன்று. சாமி படத்தோட
சக்ஸஸ் அந்த படத்தை கன்னடா, தெலுங்கு, ஹிந்தி, பெங்காலின்னு எல்லா லாங்குவேஜ்லையுமே ரீமேக்கும் பண்ணாங்க. நான் போலீஸ் இல்லை, ஒரு பேக் டு பேக் சக்ஸஸ்க்கு அப்புறம் இந்த தடவை 2004 ஹரிக்கு 2 படம் ரிலீஸ் ஆகுது, கோவில், அருள். ஃபர்ஸ்ட் 2 படத்துல பிரசாந்த் விக்ரம்னு ஒர்க் பண்ண ஹரி 3வது படத்துக்கு ஒன்று சேர்றாரு எஸ்டிஆர் கூட. இந்த டைம் லவ் டிராமா ஜானர்ல படத்தை பண்றாரு. கோவில் படம் ஹேட்ரிக் சக்சஸ் கொடுக்குது ஹரிக்கு. ஹரி ஹாரிஸ் காம்போல செகண்டா வந்த கோவில் ஆல்பம் சார்ட் பஸ்டர் ஆகுது. அதே மாதிரி இந்த படத்துல வந்த புல்லட் பாண்டியோட காமெடி சீன்ஸ் எல்லாமே ஸ்ட்ரெஸ் பஸ்டர்னே சொல்லலாம். கோவில் படத்தோட சக்சஸ்க்கு அப்புறம் அதே வருஷம் இன்னொரு படம் ரிலீஸ் ஆகுது, அருள். சாமி படத்தோட பிளாக் பஸ்டர் சக்சஸ்க்கு அப்புறம் ஹரியும் விக்ரமும் ஒன்னா சேர்றாங்க அருள் படத்துக்கு. அருள் படத்துலயுமே சக்சஸ் டேஸ்ட் பண்றாரு ஹரி. 2004 ரிலீஸ் ஆன 2 படமுமே சக்சஸ் ஆகுது ஹரிக்கு. அடுத்து 2005 திரும்ப 2 படம் ரிலீஸ் ஆகுது, ஐயா. இந்த டைம் சரத்குமார் கூட சேர்ந்து ஐயா படம் ரிலீஸ் ஆகுது. தொட்டதெல்லாம் சக்சஸ் ஆகுற மாதிரி இந்த படமும் சக்சஸ் ஆச்சு. ஐயா படத்துல நயன்தாராவையும் இன்ட்ரடியூஸ் பண்றாரு ஹரி. என்னதான் 2005 பொங்கலுக்கு விஜயோட திருப்பாச்சி கூட ரிலீஸ் ஆனாலும் படம் சக்சஸ் பார்த்துச்சு. அதே வருஷத்தோட கடைசியில இன்னொரு படம் ரிலீஸ் ஆகுது, 6. இந்த டைம் சூர்யா கூட. டைரக்டர் சரண் அவரோட ப்ரொடக்ஷனையும் ஸ்டார்ட் பண்றாரு. ஜெமினி ப்ரொடக்ஷனோட ஃபர்ஸ்ட் படமா அவரோட அசிஸ்டண்டா ஒர்க் பண்ண ஹரி படத்தையே ப்ரொடியூஸும் பண்றாரு. சூர்யா ஹரி காம்போல ரிலீஸ் ஆன 6 சக்சஸ்ஃபுல்லா அமையுது. இந்த வருஷமும் ஹரிக்கு ரிலீஸ் ஆன 2 படமுமே சக்சஸை பார்த்துச்சு. கண்டினியூஸாக படம் பண்ணிட்டு வந்த ஹரிக்கு 2006 எந்த படமும் ரிலீஸ் ஆகல. அதை சேர்த்து வச்சு 2007 2 படம் ரிலீஸ் ஆகுது, தாமிரபரணி, வேல். ஹரி ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் விஷால் அண்ட் யுவன் கூட சேர்ந்தாரு தாமிரபரணி படத்துக்கு. விஷால் தான் கண்டிப்பா யுவனை சஜஸ்ட் பண்ணியிருப்பாரு. ஏன்னா சண்டைக்கோழி, திமுருன்னு யுவன் சக்சஸ்ஃபுல்லான ஆல்பமை கொடுத்தாரு விஷாலுக்கு. ஹரியோட ஸ்டைல்லேயே இன்னொரு ஆக்ஷன் ட்ராமா படம் தாமிரபரணி. படம் ரிலீஸ் ஆகி பிளாக் பஸ்டர் ஆகுது. விஷாலுக்கு இந்த படம் ஒரு கம்ப்ளீட் ஆக்ஷன் ஹீரோ லுக்கை கொடுத்துச்சு. விஷால் கரியர்ல இந்த படம் ஒரு முக்கியமான படமா அமைஞ்சது. அதே வருஷம் இன்னொரு படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகுது, வேல். 6 படத்தோட சக்சஸ்க்கு அப்புறம் சூர்யா அண்ட் ஹரி 2 பேரும் ஒன்னா சேர்ந்தாங்க வேல் படத்துக்கு. வழக்கம் போல இந்த படமும் சக்சஸை பார்த்துச்சு. டைரக்டர் ஹரி 2002 அவரோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணி வேல் படம் வர அவர் எடுத்த 8 படமுமே சக்சஸ் ஆச்சு. கண்டினியூஸ் சக்சஸ் மாரத்தான்ல ஓடிட்டு இருந்தாரு 2007 வரை. விக்ரம் சூர்யான்னு வேலை பார்த்துட்டு வந்த ஹரி 2008 பரத்தை வச்சு ஒரு படம் பண்றாரு, சேவல்னு. ரொமான்டிக் பீரியட் ஜானர்ல பண்ண சேவல் படம் ஹரியோட ஃபர்ஸ்ட் ஃப்ளாப்பா ஆகுது. சேவல் படத்தோட ஃப்ளாப்க்கு அப்புறம் 2009 எந்த படமே ரிலீஸ் ஆகல. 2010 சிங்கம் படம் ரிலீஸ் ஆகுது. 6 வேல் படத்தோட சக்சஸ்க்கு அப்புறம் ஹரி சூர்யா 3rd டைம் ஒன்னா சேர்ந்தாங்க சூர்யாவோட 25th படத்துக்கு. சாமி படத்துக்கு அப்புறம் ஹரி இன்னொரு காப் ஸ்டோரியோட வந்தாரு இந்த டைம் சிங்கம் படத்துல. இதுவரை பார்த்த சக்சஸை விட பல மடங்கு பெரிய பிளாக் பஸ்டர் சக்சஸை பார்க்கறாங்க ஹரியோ சூர்யாவோ. சிங்கம் படம் எல்லா ஆடியன்ஸ் கிட்டயும் போய் சேர்ந்துச்சு. நான் வந்து இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன ஹரியோட படங்கள் எல்லாம் அப்போ இருந்த வயசுக்கு தனியாக தியேட்டருக்கு போய் பார்க்குற வயசு இல்லை எனக்கு. வீட்டில் அனுப்பவும் மாட்டாங்க. சிங்கம் படம் ரிலீஸ் ஆகும் போதெல்லாம் நான் தனியாக தியேட்டருக்கு போகிற வயசு வந்துருச்சா. நான் அந்த ஸ்பீட் அப்படிங்கிறத நான் ஃபீல் பண்ணின படம், ஹரினாலே ஸ்பீடு தாங்கிறத நான் ஃபீல் பண்ண படம் வந்து சிங்கம். தியேட்டரில் போய் உட்காடுறேன், டைட்டில் கார்டே லவுடாக தான் இருக்கும். அந்த சிங்கம் பாஞ்சு வர்ற மாதிரியெல்லாம் போட்டு சிங்கம் ஆரம்பிக்கும். பெல் அடிக்கிறாங்க. என்ன பார்த்தா இன்டர்வலா இப்போ தானே சார் வந்த மாதிரி இருக்கு. சரி போய் பாப்கார்ன்லாம் வாங்கிட்டு வந்து சாப்பிடும்போது பெல் அடிக்கிறாங்க. என்ன பார்த்தா முடிஞ்சு வீட்டுக்கு போகும். என்ன சார், ஆனால் சும்மா இன்ட்ரெஸ்டிங்காக சும்மா கிரு 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 கிருன்னு சரியான ஸ்பீடுங்க படம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம டிஎஸ்பியோட மியூசிக் வேறு. அப்படின்னு ஆஹா அட்டகாசமான ஸ்பீடான கட்ஸு அது இதுன்னு பங்கம் பண்ணி வச்சிருந்தாரு சிங்கம் படம். எல்லாருமே பயங்கரமா கொண்டாடினாங்க படத்தை. சூர்யாவோட 25th படம் பிளாக் பஸ்டர் மட்டும் ஆகாம அவரோட கெரியர்ல அவர் கிரியேட் பண்ண எல்லா ரெக்கார்டையுமே பிரேக் பண்ணி புது ரெக்கார்டை செட் பண்ணி கொடுத்துச்சு சூர்யாவுக்கு. நிறைய பேருக்கு மோஸ்ட்லி 90s கிட்ஸ்க்கு இன்னைக்கும் இந்த படம் ஒரு நாஸ்டாலஜிக்கா தான் இருக்கு. இன்னைக்கு படம் பார்த்தாலும் ஒரு சீனையுமே பிரமிச்சு பார்த்துட்டு தான் இருக்கும். ஹரி பயங்கரமான சம்பவம் பண்ணாரு சிங்கம் படத்துல. சிங்கம் படத்தோட சக்சஸ்க்கு அப்புறம் 2011 தனுஷ் கூட சேர்ந்தாரு வேங்கை படத்துக்கு. வேங்கை ஆக்ஷன் டிராமாவா பண்ணியிருந்தாரு. பட் இந்த டைம் பெருசா வேங்கை எல்லார்கிட்டயும் ஒர்க் ஆகாம போகுது. கிரிட்டிக்ஸ் கிட்டயும் ஒரு மிக்ஸ்டு ரிவ்யூஸை வாங்குச்சு வேங்கை படம். பட் என்னதான் பெருசா படம் போகாட்டியுமே பர்சனலா எனக்கு இந்த படம் பிடிக்கும்.
வரைக்கும் படத்துல வர காமெடி சீன்ஸ் அண்ட் நிறைய சீன்ஸ் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. 2012 எந்த படமும் ரிலீஸ் ஆகல. 2013 கண்டினியூஸா 4 சக்சஸ் படத்துக்கு அப்புறம் ஹரி சூர்யா காம்போ திரும்ப ஒன்னா வந்தாங்க சிங்கம் 2ல. சிங்கம் எப்படி இருந்துச்சோ அதே ஜானர் அதே செட்டப்ல வந்துச்சு சிங்கம் 2. பார்ட் 1 பேரை கெடுக்கிற மாதிரி இல்லாம சிங்கம் எப்படி தியேட்டரில் சிங்கம் 2 பார்த்துட்டு எனக்கு வந்து அப்படி இருந்த சீன் எது தெரியுமா? சும்மா பறன்னு போகுது, இன்டர்வலுக்கு கிட்ட நெருங்குது. டேனி போட்டு அந்த இதுக்குள்ளே ஊருக்குள்ளே கால் வைக்கிறாரு. டேனி வந்து இறங்கிட்டாரு. டேனி பெரிய உலகமே தேடுற மாஃபியான்னு தெரியாது. ஏதோ வாயில் வந்து ஏதோ சொல்லிடுவார், போலீஸ் டாக் அப்படின்னு ஏதோ சொல்லிடுவார். சூர்யாவுக்கு அதை கேட்டோம். கிட்ட வந்து என்ன சொன்ன வாட் டிட் யூ சே இன்னொன்று வாட் அப்படின்னா அவர்கிட்ட அப்படி கை வைக்கப்போ ஒரு சூர்யோட கையை தட்டி விடுவார். சரியாக தட்டி விடுற நேரம் பார்த்து மன்சூர் அலிகான் வந்து சார் ஒர்க்கு பர்மிட்டும் இல்லை விசாவும் இல்லை சார் அப்படின்னோடனே இதாண்டா சான்ஸ்ன்னு இல்லீகல் என்ட்ரி அப்படின்னு பட்டாக்குன்னு ஒரு அடிச்சு பிடிச்சி இழுத்துட்டு போவாங்க போது அது டேனியா நம்ம மொட்டாஜேந்தர்லாம் கத்துவாரா? அப்போ ஒரு பிஜிஎம் போட்டு டவுன் 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 டிக்கு 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 டிக்குன்னு போட்டு அடிச்சு அந்த இடத்துல இன்டர்வல்னு போட்டாங்களா, நமக்கே அப்படி இருக்கும். அப்படி ஒரு இன்டர்வலை ஃபீல் பண்ண ஒரு இன்டர்வல் பேங்க் ஃபீல் பண்ண வச்ச படத்தில் எனக்கு நினைச்சோன்னே ஞாபகத்துக்கு வர்றது சிங்கம் 2 அந்த டேனி சம்பவம் தான். அதிரி புதிரி இன்டர்வல் பிளாக்குங்க. அதெல்லாம் அந்த லவுட் ஸ்பீக்கரில் பக்கத்தில் உட்காந்து கேட்கணுமே, அப்படி இருக்கும். இருந்துச்சோ அதே மாதிரி சிங்கம் 2வையும் இன்ட்ரெஸ்டிங்காக கொடுத்தாங்க. மக்களும் சிங்கம் 2 படத்தை கொண்டாடினாங்க. சிங்கம் 1 படம் கிரியேட் பண்ண ரெக்கார்டை சிங்கம் 2 பீட் பண்ணி புது ரெக்கார்டையும் கிரியேட் பண்ணுச்சு. இதுல சோகமான விஷயம் என்னன்னா சிங்கம் 2க்கு கிடைச்ச சக்சஸ் அதுக்கப்புறம் சூர்யாவுக்கு எந்த படத்துக்குமே கிடைக்கல இன்னிய வர. சிங்கம் 2 பிளாக் பஸ்டர் சக்சஸ்க்கு அப்புறம் 2014 தாமிரபரணிக்கு அப்புறம் ஒன்னா சேர்றாங்க ஹரியும் விஷாலும் பூஜை படத்துக்கு. 2014 தீபாவளிக்கு கத்தி படத்துக்கூட ரிலீஸ் ஆன பூஜை விஷால் அண்ட் ஹரிக்கு 2வது சக்சஸ் கொடுக்குது. என்னதான் படம் பார்க்கும்போது ஹரி படத்தோட ப்ரீவியஸ் படங்களை பார்க்குற மாதிரி இருந்தாலும் படம் மக்கள் கிட்ட ஒர்க் அவுட் ஆச்சு இந்த தடவையும். இதுவரை 13 படம் பண்ண ஹரிக்கு ஒரே ஒரு படம் மட்டும் தான் மிஸ் ஆயிருக்கு. மீதி அவர் பண்ண 12 படமுமே சக்சஸ் தான் பார்த்துச்சு. பூஜை படத்துக்கு அப்புறம் 2015 and 16 எந்த படமுமே ரிலீஸ் ஆகல ஹரிக்கு. 2017 சிங்கம் 2 பிளாக் பஸ்டர் சக்சஸ்க்கு அப்புறம் ஹரி சூர்யா காம்போ திரும்ப வந்தாங்க 5வது தடவையா, இந்த டைம் சிங்கம் 3ல. சிங்கம் சீரீஸ்ல 3rd படம் ரிலீஸ் ஆன C3 சிங்கம் அண்ட் சிங்கம் 2 கிரியேட் பண்ண இம்பாக்டை கிரியேட் பண்ண முடியல. சிங்கம் 3ஆல அந்த மேஜிக்கை பண்ண மிஸ் பண்ணது. எனக்கு பொறுத்த வரைக்கும் சிங்கம் 3ல வந்து இன்டர்நேஷ்னல் காப்புன்னு சொல்லி கொஞ்சம் ஃபாரினுக்கெல்லாம் சுற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஒன்று. அடுத்தது மெயின் மியூசிக் டைரக்டரை மாற்றிட்டாங்க. இப்போ சாமிக்கு ஹாரிஸ் ஜெயராஜ், அதே டைரக்டர் எடுக்கிற அதே ஒரு போலீஸ் படம் சிங்கத்துக்கு வந்து டிஎஸ்பி மக்களுக்கு பதிஞ்சிருச்சு. இதில் என்ன பண்ணிட்டாங்கன்னா பெரிய மிஸ்டேக், சிங்கம் 3க்கு ஹாரிஸ் ஜெயராஜை போட்டார், சாமி 2க்கு டிஎஸ்பி தூக்கி போட்டார். அது செட்டே ஆகலைங்க. அவங்க நல்லா தான் மியூசிக் போட்டிருந்தாங்கன்னு வைங்க, பட் செட்டே ஆகலை. ஏன் மியூசிக் டைரக்டரை மாற்றினார்? டேட் கிளாஷா என்ன ஏதுன்னு தெரியலை. அது நடக்கலை. படம் பார்த்தவங்க எல்லாரும் சொன்னது என்னன்னா சிங்கம் 2 மாதிரி படம் இல்ல, சிங்கம் 3 பண்ணதுக்கு பண்ணாமலே இருந்திருக்கலாம்னு தான் எல்லாரோட வாய்ஸுமே கேட்டுச்சு. அடுத்து யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. இந்த படத்துக்கு சீக்வல் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. அப்படி ஒரு நியூஸ், ஹரி அண்ட் விக்ரம் திரும்ப வராங்க சாமி 2க்கு. சாமி 2ன்னு கேட்டப்போவே எந்த எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லை படத்துக்கு. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இந்த படத்துக்கு எதுக்குடா பார்ட் 2ன்னு யோசிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. 2018 சாமி 2 ரிலீஸ் ஆகுது. எல்லாருமே நினைச்ச மாதிரி படம் ஃபிளாப் ஆச்சு. ஏன்டா இந்த படம் பண்ணி சாமி படத்தோட நேமை கெடுத்தீங்கன்னு சொல்ற மாதிரி தான் இருந்துச்சு சாமி 2. பேக் டு பேக் ஃபெயிலியருக்கு அப்புறம் 2019, 20, 21 எந்த படமுமே ரிலீஸ் ஆகல. 2022 ஹரி அவரோட மச்சான் அருண் விஜயோட சேர்ந்தாரு யானை படத்துக்கு. ரொம்ப வருஷம் கேப்க்கு அப்புறம் ரிலீஸ் ஆன யானை படம் கிரிட்டிக்ஸ் அண்ட் மக்கள் கிட்ட மிக்ஸ்ட் ரிவ்யூஸை வாங்குது. எல்லாருமே சொன்னது என்னன்னா ஹரி முன்னாடி எடுத்த படங்களை எல்லாமே பார்த்த மாதிரி இருந்துச்சுன்னு. என்னதான் படம் மிக்ஸ்ட் ரிவ்யூஸ் வாங்கினாலும் படம் கமர்ஷியல் சக்சஸை கொடுத்துச்சு ஹரி அண்ட் அருண் விஜய்க்கு. 2023 எந்த படமும் ரிலீஸ்
ஆகல. 2024 தேர்ட் டைம் ஒன்னா சேர்ந்தாங்க ஹரியும் விஷாலும் இந்த தடவை ரத்னம் படத்துக்கு. தாமிரபரணி பூஜை படத்துல பார்த்த சக்சஸ் ரத்னம் படத்துக்கு கிடைக்காம போகுது. இந்த படமும் லாஸ்ட் படம் மாதிரியே ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணாம போகுது. பூஜை படத்துக்கு அப்புறம் 2014 இருந்து 2024 வரை 10 வருஷத்துல ஹரிக்கு எந்த படமுமே பெருசா சக்சஸே கொடுக்கல. ஹரியோட லைனப்னு எடுத்தா அடுத்து ஒரு படம் மட்டும்தான் இருக்கு. பிரசாந்தோட அடுத்த படத்தை பண்றாரு. பிரசாந்துக்குமே ரொம்ப வருஷமா எதுவுமே சக்சஸா அமையல. ஹரிக்கும் அப்படிதான் இருக்கு. இவங்க 2 பேரும் இப்போ ஒன்னா சேர்ந்திருக்காங்க. பெருசா எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லை இந்த படத்துக்கு. பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. சிங்கம் 3க்கு அப்புறம் ஹரி அண்ட் சூர்யா ஒன்னா சேர்றாங்கன்னு நியூஸ் வந்துச்சு. இந்த டைம் சிங்கம் சீரிஸ் இல்லாம அருவான்னு ஒரு படத்துக்கு அந்த படத்தோட அப்டேட்டுமே ரிலீஸ் பண்ணாங்க. பட் ஒரு சில காரணத்தினால படம் டேக் ஆஃப் ஆகாம போயிடுச்சு. என்னதான் ஹரிக்கு கடைசி செட் ஆஃப் மூவிஸ் ஒழுங்கா போகாட்டியுமே அதனால ஹரி ஃபால் ஆகிட்டாருன்னு இல்லை. ஹரி மாதிரியான கமர்ஷியல் டைரக்டரை யாராலையுமே ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அவருக்குன்னு ஒரு ஃபிலிம் மேக்கிங் ஸ்டைல், அவரோட படங்கள் நிறைய பேர் என்டர்டெயின் பண்ணியிருக்கு. அந்த படங்கள் இன்னும் நிறைய 90s கிட்ஸை என்டர்டெயின் பண்ணிட்டு தான் இருக்கு. எத்தனை டிரெக்டர்ஸ் வந்தாலும் ஹரி மாதிரியான ஒரு டிரெக்டர் வர்றது கஷ்டம்தான். சீக்கிரம் ஹரி அவரோட ஸ்டைல்லையே இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சாலிடான கதையை எடுத்துட்டு வந்து ஒரு கம்பேக் இப்போ சொன்னார்ல, அதுதான் அந்த சீக்ரெட் ஃபார்முலா. ஹரியோட ஸ்டைலில் இந்த ஜெனரேஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த லைனை பிடிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். அந்த ஸ்டைலில் எப்படிங்க இந்த ஜெனரேஷனை பிடிக்க வைக்கிறது? இவங்க பூரா வேறு மாதிரில போயிட்டாங்க அப்படின்னா அதுக்கு நடுவில் ஏதோ ஒரு லைன் ஒளிஞ்சிருக்கும். ஸோ அது ஹரியோட ஸ்டைலில் இந்த ஜெனரேஷனுக்கு இருக்குது. அதாவது ஹரி 2.0 மாதிரி கொண்டு வரணும். அந்த லைனை பிடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது மாதிரி இன்னொரு 10-12 படங்கள் வரிசையாக ஹிட்டு கொடுக்கலாம் இப்போ இருக்கிற ஜென்சி ஆடியன்ஸ்கிட்ட. பட் அவங்களுக்காக படம் பண்ணுறேன்ட்டு இப்போ ஹரி வந்து அவங்களுக்காக ஒரு படம் பண்ணுனா ஹரியோட ஸ்டைல் தெரிஞ்ச 90s கிட்ஸ் இந்த படத்தை ஃபெயில் ஆக்கி விட்டுறாங்க. இது ஹரி படம் மாதிரியே இல்லைன்னு. அதுதான் இங்கே இஷ்யூ. 2 ஜெனரேஷனுக்கு நடுவில் மாட்டுங்க ஒரு சில டேரக்டர்ஸில் இவரும் ஒருத்தர். ஸோ 90s கிட்ஸ் பார்க்கும்போது ஆமாங்க ஹரி படம் ஆனால் புதுசாக இருக்குல்ல அப்படி இருக்கணும். ஜென்சி கிட்ஸுக்கு ஏங்க என்னங்க ஒரு தினுசாக இருக்குது, ஓ இவர் தான் ஹரியா, பழைய டேரக்டராம்ல நல்லா தாங்க பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரியும் வரணும். இந்த லைனை தேடி பிடிக்கிறது தான் இருக்கிறதுலே டஃபஸ்ட் ஜாப். அப்படி பிடிச்சா பொட்டென்ஷியலான டைரக்டர் தான். அதாவது தியேட்டர் மூமெண்ட்ஸ்னால் என்னென்னு பார்ப்பீங்க சார், அப்படி இருக்கும். இவரோட படம் சிங்கம் 3 மட்டும் தான் நான் தியேட்டரில் பார்த்துருக்கேன் அவங்களோட. இப்போ இருக்கிற ஜென்சி ஆடியன்ஸ் வந்து ஒரு ஒரு டயலாக் வச்சுருக்காங்க. படம் நல்லா இருந்தது ஆனால் இடையில ரொம்ப லேகு சார், ரொம்ப லேகு சார், தூங்கிட்டேன் சார், வீட்டுக்கு போகலாமா நினச்சேன் சார். ஹரி படத்தில் அந்த பேச்சுக்கே இடம் இல்லை. லேகா ஒன்றுக்கு கூட போக விட மாட்டேன் நான் பார்க்குறியா அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு சம்பவம் பண்ணுற ஆள். நைஸ். இந்த ரைஸ் அண்ட் ஃபால் பார்க்கும்போது தான் எத்தனை நல்ல டேரக்டர்ஸ் வந்து இப்போ மிஸ் ஆகுறாங்கிறது எனக்கு ஃபீல் ஆகுது. சங்கர், கௌதம், ஏஆர் முருகதாஸ், இவர் எனக்கு பிடிச்ச இன்னொரு டேரக்டர் வந்து கேஎஸ் ரவிக்குமார், அவங்கெல்லாம் ரொம்ப மிஸ்ஸிங். எனிவேஸ் பழசு ஒரு நாளைக்கு போய் புதுசு வந்து தான் ஆகணும். பட் லெட்ஸ் சி. உங்களை அடுத்த வீட்டில் வந்து சந்திக்கணும். டேக் கேர். பாய்.